guys, இனி நம்ம பார்க்க போறது February 16 என்னென்ன மூவிலாம் தியேட்டர்ஸ்லயும் ஓடிடிலயும் ரிலீஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலா என்ன புது ரொமான்டிக் மூவிஸ்லாம் ஓடிடில ரிலீஸ் ஆக போகுது தான் இந்த வீடியோல ஃபுல்லா டீடைலா பார்க்க போறோம். ஸோ இந்த வீக் மொத்தமாக 35 மூவி கிட்ட தியேட்டர்ஸ்லையும் ஓடிடிலையும் ரிலீஸ் ஆகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எல்லா மூவியுமே நீங்கள் எந்தெந்த ஓடிடியில் ரிலீஸ் ஆகுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு தியேட்டர் ரிலீஸ் பார்த்துலாம். தமிழில் நம்ம ஜெயம் ரவி, கீர்த்தி சுரேஷ் நடிக்கிற சைரன். இது ஒரு ஆக்ஷன் மூவி. ஸோ யூஎஸ் சர்டிஃபிகேட்டோட இந்த மூவி February 16 சைடாக தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. ஸோ தொடர்ந்து ஃப்ளாப் மூவி கொடுத்துட்டு வர நம்ம ஜெயம் ரவிக்கு இந்த மூவி ஹிட் ஆகுமான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் மலையாளம்னு பார்த்தோன்னா மம்முட்டி நடிக்கிற பிரம்மயுகம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு யூனிக்கான ஃபிலிம். ஸோ பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இந்த மூவியை ஃபுல்லாக எடுத்திருக்காங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு கொடுக்கும். இது எல்லாருக்குமான படம் கிடையாது. ஸோ ஒரு குறிப்பிட்ட ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ February 15 இந்த மூவி தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் துண்டுன்ற ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆக்ஷன் மூவி February 16 சைட்டாக தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த கரான்ற ஒரு க்ரைம் த்ரில்லர் மூவி February 16 தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் மெரிவிலின் கோபுரங்கள்ன்ற ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் February 16 தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. ஸோ இப்போ தெலுங்குல என்னென்னு பார்த்தோன்னா நம்ம சுந்தீப் கிஷன் நடிக்கிற ஊரு பேரு பிரம்மயுகம். இது ஒரு ஃபேண்டசி த்ரில்லர் மூவி February 16 சைடாக தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பாகல் விசஸ் காதல்ன்ற ஒரு ரொமான்டிக் ஃபிலிம் February 16 தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. இப்போ இங்கிலீஷில் என்ன மூவின்னு பார்த்தோன்னா மடாமி வெப்ன்ற ஒரு அட்வென்ச்சர் ஆக்ஷன் மூவி February 16 தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் தி ஹோல்டு ஓவர்ஸ்ன்ற ஒரு மூவி, அதுக்கப்புறம் லேண்ட் ஆஃப் பெட்ன்ற ஒரு ஆக்ஷன் மூவி February 16 தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. ஹிந்தி ரிலீஸில் பார்த்தோன்னா குச் காட்டா ஹோ காயி, அதுக்கப்புறம் தாஷ்மி, அதுக்கப்புறம் ஓயி போலா ஹோயி, அதுக்கப்புறம் கசூம்பி, அதுக்கப்புறம் ஆக்மீர் பலயான் கப்டாக், அதுக்கப்புறம் ஷிவ்ரியான் சா சாவா, அதுக்கப்புறம் டாக்ஸாலி கேட்டுன்ற மூவி. ஸோ இப்போ நான் சொன்ன ஒரு 6 மூவி மொத்தமாக February 16 சைட்டாக தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் கன்னடாவில் பார்த்தோன்னா கேடிஎம்ன்ற ஒரு ரொமான்டிக் மூவி, அதுக்கப்புறம் 5Dன்ற ஒரு மைஸ்ட்ரி த்ரில்லர் மூவி. இந்த 2 மூவியுமே February 16 தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் தமிழில் பார்த்தோன்னா நம்ம சதீஷ் நடிக்கிற வித்தைக்காரன். இந்த மூவி February 16 தான் ரிலீஸ்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ போஸ்ட்போன் பண்ணி February 23 ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சூர்யாவோட எவர் கிரீன் ஃபிலிம் வாரணமாயிரம் இப்போது தியேட்டர்ஸில் ரன்னிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுறவங்களாம் போய் தியேட்டரில் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த வீக் மொத்தமாக தியேட்டர்ஸில் 20 மூவி கிட்டே ரிலீஸ் ஆகுது. பட் தமிழில் ஒரே ஒரு மூவி தான். ஸோ ஒரு பெரிய வீக்னே சொல்லலாம். இப்போ என்ன மூவிலாம் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். நம்ம ஜித்தன் ரமேஷோட ரூட் நம்பர் 17. இது ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி February 16 சைட்டாக அமேசானில் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கப்புறம் பாமா கலப்பம். இந்த மூவி சைட்டாக டேரெக்டாக ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. February 16 சைட்டாக ஆஹா தமிழில் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கப்புறம் வேறு மாதிரி லவ் ஸ்டோரின்ற ஒரு ரொமான்டிக் காமெடி மூவி வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக February 14 சைட்டாக ஆஹாவில் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கப்புறம் பிண்டம்ன்ற ஒரு க்ரைம் த்ரில்லர் மூவி February 16 சைட்டாக ஆஹாவில் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கப்புறம் தி கேரளா ஸ்டோரின்ற ஒரு மூவி February 16 சைட்டாக ZEE5ல ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம நாகார்ஜுனோட நாசாமி ரங்கான்ற ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் மூவி February 17 சைட்டாக ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கப்புறம் லவ் ஸ்டோரியான்ற ஒரு நியூ ரொமான்டிக் வெப் சீரிஸ் February 14 சைட்டாக அமேசானில் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கப்புறம் திஸ் இஸ் மீ நவுன்ற ஒரு நியூ இங்கிலீஷ் லவ் ஸ்டோரி February 16 சைட்டாக அமேசானில் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கப்புறம் நம்ம அசோக் செல்வனோட சபாநாயகன் மூவி February 14 சைட்டாக ஹாட்ஸ்டார்லேயும் சிம்பிளி சவுத்லேயும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் நரேன் நடிக்கிற குயின் எலிசபெத்ன்ற ஒரு ரொமான்டிக் மூவி February 14 சைட்டாக ZEE5ல ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கப்புறம் நம்ம ஷாருக் கானோட தங்கி. இந்த மூவி ஆல்ரெடி எப்போ ஓடிடியில் ரிலீஸ் ஆகும் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ மூவி ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 2 months கிட்ட ஆக போகுது. ஸோ இப்போ ஃபைனலாக இந்த மூவியோட அஃபிஷியல் ஓடிடி ரேட்ஸை ஜியோ சினிமா தான் வாங்கியிருக்காங்க. பட் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு இப்போது கன்ஃபார்மான நியூஸ் இன்னும் வரலை. ஸோ திஸ் வீக் இல்லைனா நெக்ஸ்ட் வீக்குள்ளே கண்டிப்பாக ரிலீஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மிஷின் சாப்டர் 1, அதுக்கப்புறம் மேரி கிறிஸ்மஸ். இந்த 2 மூவியோட அஃபிஷியல் ஓடிடி ரைட்ஸை நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த வீக் ஒரு மூவியும் நெக்ஸ்ட் வீக் ஒரு மூவியும் ரிலீஸ் பண்ண போகிறதா பிளான் போட்டு. ஸோ இந்த வீக் மிஷின் சாப்டர் 1 அஃபிஷியலாக நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகிடும். ஸோ February 16 இல்லைனா 17 இந்த 2 டேட்டில். நெக்ஸ்ட் வீக் நம்ம மேரி கிறிஸ்மஸை எதிர்பார்க்கலாம். ஓகே காய்ஸ், இந்த வீக் மொத்தமாக ஒரு பெரிய வீக்னே சொல்லலாம். 35 மூவி கிட்ட தேட்டர்லையும் ஓடிலையும் ரிலீஸ் ஆகுது. ஸோ இதில் நீங்கள் இந்த மூவிக்கெலாம் ஈகராக வெயிட் பண்ணுறீங்க. இதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ என்னோட வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். ஸோ மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரியான நிறைய எக்ஸ்க்ளூசிவான நியூஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.